அதாவது இப்ப நீங்களோ நானோ நம்ம இங்க இருக்கிறவங்களோ எந்த சாதிய ஒடுக்குதலுக்குமே ஆளாகாம வந்திருக்கோம். ஓகேவா? நம்ம எந்த சாதிய கொடுமைக்கு ஆளாகி இருக்க மாட்டோம். கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல பிறந்து படிச்சு வளர்ந்து சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நம்ம சொல்லுவோம், இப்பெல்லாம் யாரு மேல ஜாதி பாக்குறா அப்படிமோ. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால அப்படி சொல்றது. அந்த ஜோன்ல போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப அந்த பிரச்சனையை பேசுறது அங்கிருந்து ஒருத்தர் வரணும்ல. சோ அவர் அதை வந்து பேசுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. 5 படம் தாங்க எடுத்திருக்காங்க. ரஞ்சித் அவர்கள் வருகைக்கு அப்புறம் இப்ப மாரி செல்வராஜ் ஒரு பக்கம் எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு, வெற்றிமாறன் ஒரு சைடு. மொத்தமா ஒரு 10 படம் வந்திருக்குமா? கழுவத்தி மூர்க்கன் வந்துச்சு. மொத்தமா ஒரு 10-12 படம் வந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு 10 வருஷத்துல அவ்வளவுதாங்க வந்திருக்கு. என்னங்க அதுக்குள்ள சாதி படம் எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே. நீங்க 30-40 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா சாதி பெருமை பேசுற படம் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. தேவையில்லாத சாதி பெருமை. எஜமான் சின்ன கவுண்டர், கவுண்டர் வீட்டு பொண்ணு, பெரிய கவுண்டர் பொண்ணு, பக்கத்து வீட்டு கவுண்டர் பொண்ணு, இந்த அடுத்த வீட்டு கவுண்டர் பொண்ணு, எத்தனை படம் எடுத்தீங்க? பெரிய தேவர், சின்ன தேவர், எல்லாம் பெருமை பேசுற படம் தான் எடுத்தீங்க. அதெல்லாம் தப்பாவே தெரியல. அப்ப நீங்க பேசிட்டே இருப்பீங்க, நீங்க பேசுங்க. இப்ப நாங்க உங்களை ஒண்ணும் சொல்லல. பாதிக்கப்படுறவங்க அங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? எல்லா தரப்புல ஆட்கள் வரணும்ல, அப்பதானே உண்மை தெரியும். கண்டிப்பா அவங்க கொடுத்த அந்த 50 படங்களுக்கு இந்த 5 படமே 50 இல்லைங்க, அவங்க 50 வருஷமா படம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் 10 படமே நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனை பேச வேண்டியது இருக்கு. நீங்க கபாலை எடுத்துட்டீங்கன்னா மலேசியால இருந்த பிரச்சனை பேசுறாரு, அங்கிருந்த சாதிய புறன், அங்கிருந்த பிரச்சனை, அங்க இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை பேசுறாரு. நீங்க காலா எடுத்துட்டீங்கன்னா பாம்பேல இருந்த பிரச்சனை பேசுறாரு. மெட்ராஸ் வந்து வடச்சென்னையில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேசுறாரு. அட்டக்கத்தி புறநகர் பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேசுறாரு. அப்போ ஒவ்வொரு ஏரியால பேசுறதுக்கு இருக்குல்ல இல்லையா? எவ்வளவு படங்கள் பேச வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை பேச வேண்டியது இருக்கும்போது இது பீரியட் டைம்ல நடந்த ஒரு பிரச்சனை. பீரியட் டைம்ல இங்க வாழ்ந்த எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமையை பத்தி பேசுற படமா தங்களான் இருக்க போகுது. அப்போ வெவ்வேறு காலகட்டங்கள்ல இன்னைக்கும் வெவ்வேறு இடங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்கிறது இன்னைக்கு பார்த்து நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ இன்னும் நிறைய படங்கள் வர வேண்டியது இருக்கனால அவர் தொடர்ந்து பேசுவார். பட் என்னன்னா, நான் இப்போ சார்பட்ட பரம்பரை சொல்லும் பொழுது நீங்க அந்த அந்த விஷயம் அங்கேயும் சாதிய பிரச்சனை இருக்கு. பாக்ஸிங்னா கூட அங்கேயும் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை எல்லாம் பேசுறாங்க. பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது அது ஒரு படமாவும் என்ன முழுசா சாதியை பத்தி பேசுறாங்க மாதிரி ஃபீல்லாம் இல்லாம, நீங்க கபாலியில அப்படி முழுசா சாதியை பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. காலால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சது, மெட்ராஸ்ல உங்களுக்கு அப்படி தெரிஞ்சது, எங்கேயுமே தெரியல. பொதுவா படத்தை சினிமாவை பாக்குறான்ல அவனுக்கு அதெல்லாம் ஒரு இவங்க சாதிய பிரச்சனை பேசுறாங்க, சாதியை பத்தி பேசிட்டே இருக்காங்க, சாதியை பத்தி பேசுறாங்க யாருக்கும் தோணல. யாரெல்லாம் பெருமை பேசினானோ அவனுக்கெல்லாம் அது டிஸ்டர்ப் பண்ணுது. அவனுக்கு மட்டும் அது சாதிய படமா தெரியுது, நமக்கெல்லாம் தெரியல. நமக்கு இஷ்யூவை பேசுற படமா தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பேசுற படமா தான் இருந்தது. சாதிய படமா எல்லாம் நமக்கு தெரியல. இஷ்யூவை பேசுறாங்க, வெவ்வேறு இஷ்யூ பத்தி இங்க படம் வருது. அது ஒரு இஷ்யூ பத்தின படமா தான் இருக்கும்போது நிறைய இஷ்யூவை பேச வேண்டியது இருக்கிறது. ஸோ தொடர்ந்து அவர் எடுப்பார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வேண்டுகோள் கூட. கண்டிப்பா வெறும் இப்ப நீங்க சொன்னா வெறும் 5 படம் தான் பத்தி பண்ணிருக்காங்க அப்படின்னாலுமே அந்த 5 படத்தோட இம்பாக்ட்மே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பா தங்கலான் படமுமே வந்துட்டு அரசியல் பத்தி பேசியிருந்தாலும் சரி, நீங்க சொல்ற எமோஷன்ஸ் பத்தி பேசியிருந்தாலும் சரி, அவருடைய அந்த கமர்ஷியல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் எந்தத்துலையுமே குறையாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்து போகலாம். நிறைய விஷயங்கள் பேசணும் பிரதர். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.